வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ். இன்னத்த காணொலி என்ன பார்க்க போறோம் நம்ம அக்ரி டிப்ஸ்ல அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டுருங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி. சரி நண்பர்களே, இன்னைக்கு டிராக்டர்ல ஒரு அடிஷனல் ஒரு செட்டப் தான். இது எதற்காகங்கிறத இப்போ வர நம்ம பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா இது ஹைட்ராலிக் மெத்தட், இப்படி தூக்குறதுக்காக வச்சிருக்காங்க. அதாவது கல் தூக்குறதுக்காக, பந்தல் கல் இருக்கு இல்லைங்களா? இப்போ ஆட்கள் கிடைக்கல, ஆட்கள் பற்றாக்குறை இருக்கு அப்படிங்கிறதுக்காக இப்போ பார்த்தீங்கன்னா இந்த செட்டப் பண்ணிக்கிறாங்கன்னு வைங்களேன். மேலே ஒரு கொக்கி, கீழே ஒரு கொக்கி. இது கல் ஆடாமல் இருக்கிறதுக்காக. இப்போ இது எப்படி மாட்டி கழட்டிட்டு வர்றோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் இப்போ பார்க்க போகிறோம். அதே மாதிரி இது ஒரு ஃபார்மர் தான் அதை ரெடி பண்ணியிருக்காருங்க. அவர் எங்கே வேணாலும் கல் நம்ம இந்த மாதிரி கழட்டணும் அப்படின்னா அவர் தாராளமாக கழட்டி தர்றாரு. அவருடைய கான்டாக்ட் நம்பரும் நான் கொடுக்குறேன். நீங்கள் அவருக்கு கான்டாக்ட் பண்ணிக்கலாம் வேணுங்கிறீங்க. அவ்வளோதான். சைக்கிள் டயர் ஒன்று இருந்தால் போதும். இந்த மாதிரிக்கு மாட்டி விட்டு நம்ம கல்லை நிற்கிற கல்லையவே நம்ம எடுத்துடலாமுங்க. எடுத்துட்டு கீழே ஒரு பெல்ட் போடுறாங்க. இது பார்த்தீங்கன்னா இங்கே நம்ம கம்ப்ரஸருக்கு போடுற பெல்ட் இருக்குது இல்லைங்களா, சின்ன பெல்ட்டு. அந்த பெல்ட் போட்டாலே போதுமானது. சின்ன சைஸில் போட்டோம்னா அந்த கல் ஆடாமல் வரும். நம்ம எவ்வளோ தூரம் இருந்தாலும் அதை தூக்கிட்டு போய்க்கலாம். தூக்கிட்டு போய் நம்ம அடிக்க வைக்கிறதாகட்டும், இந்த மாதிரியான வேலைகள் நம்மளால் செய்ய முடியும். இங்கே செந்தில் அண்ணாவோட தோட்டத்தில் இது பண்ணியிருந்தாங்க பெரிய போதில். அப்போ நாங்கள் கல் பார்க்குறக்காக போயிருந்தோம். நம்ம தான் பந்தல் எக்ஸ்டெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்கு கல் பற்றாக்குறை இருந்ததுங்க. சரி கல் கேட்டிருந்தவர்கிட்ட, சரி வாங்க எடுத்துக்கலான்னாரு. அப்புறம் இதில் தான் நம்ம இறக்கவும் செஞ்சோமுங்க. இறக்கிட்டு அப்புறம் நம்ம ஓரக்கல் இருக்கிற கல்லையும் அதே மாதிரி மாற்றி வைக்கணுங்கன்னு சொல்லங்காட்டி, சரி மாற்றி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி கொடுத்துட்டு போனாங்க. கல் வேணுங்கிற ஃபார்மர் கல் வேணாலும் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு செந்தில் அண்ணாவுடைய நம்பர் நான் இதுலேயே கொடுத்துட்றேன், ஃபோன் நம்பரு. நீங்கள் அதுக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி எளிய முறையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3 ஏக்கருக்குள்ளுக்குள்ளே கல் பந்தலுங்க. உள்ளேயும் கல் போட்டிருந்தாங்க. அது ஃபுல்லாகவே இந்த மெத்தடில் தான் எடுத்தாங்க. ஆட்கள் கொடுத்தா ரொம்ப லேட் ஆகும். 4 பேர் தேவைப்படுங்க இந்த கல்லை தூக்கிட்டு வர்றதுக்கு. இதில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 3 கல் தான். அந்த 3 ஏக்கரில் கழட்டின கல்லில் ஒரு 3 கல்லேருந்து 4 கல் மட்டும்தான் உடஞ்சிது. பெருசாக கல் உடையில. அது நம்மளுடைய அனுபவம் தான் வைங்களேன். இறக்குறனுடைய பக்குவம், ஒரு ஓட்டுறவருடைய பக்குவம் கூட நல்லபடிக்கு ஓட்டினார். நம்ம ஒரு 40 கல்லுக்கு பக்கம் கழட்டி பக்கத்துலேயே வச்சுதுங்க. ஒரு 1/2 ஏக்கர் எக்ஸ்டெண்ட் பண்ணிச்சுங்க. அது கழட்டி வச்சு இந்த மாதிரி அட்டி போட்டு வச்சுருக்குறாங்க. தேவைப்படுற ஃபார்மர் செந்திலன்னா கான்டாக்ட் பண்ணி நீங்கள் கல் வேணாலும் வாங்கிக்கலாம். அதே மாதிரி அவர் பஞ்சலிங்கம் அப்படிங்கிறது அவரோட பேருங்க. நம்ம டிராக்டரினுடைய உரிமையாளர் பேர். அவருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஏதாச்சும் கல் வேலை இருக்குது பந்தல் சம்மந்தப்பட்டு அப்படின்னாலும் அவர் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தாராளமாக கூப்பிட்டுக்கலாம். இது நம்ம தோட்டத்தில் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணுற ஏரியா தெரியுது பாருங்க. அந்த லாஸ்ட்லேருந்து கல்லுகளை எடுத்து அந்த சைடு வச்சுருக்கிறோம். ஒரு 30 அடிக்கு தள்ளி எக்ஸ்டெண்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக இந்த கல்லுகள் சாய்வாக இருக்கிற கல்லுகள் நம்ம கழட்டணுங்க. அங்கேருந்து கடைசி 2 கல் ஏகദേശம் கழட்டிட்டு வந்துட்டோம். பாருங்கள், இதையும் இப்படித்தான் சுலபமான முறையில் நம்ம ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்கலாமுங்க. இதை ஈரம் இல்லை அப்படின்னா கொஞ்சம் தண்ணி விட்டு அசைவு பண்ணி விட்டோம்னா போதும். அப்படியே ஈஸியாக கல் பார்த்தீங்கன்னா மேலே வந்துடும் நண்பர்களே. வந்துருச்சு பார்த்தீங்களா? நன்றி நண்பர்களே.